வெஜ்ஜி முறுத்தப்பா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? தக்காளி, வெங்காயம், கேரட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. நல்லா வதங்கி வரட்டும். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா. அதோட மல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோங்க. வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். மசாலா என்ன சேர்க்குறேன்னா, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மட்டன் மசாலா 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் மீடியமாக தான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கி வரட்டும். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா லோ சிம்மில் வச்சுருங்க. காய்கறி நல்லா வதங்கினா தான் அதோடைய டேஸ்ட்டு நல்லா வரும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா ரெடி ஆகிருச்சு. இப்போ வதங்கி வரட்டும். லோ சிம்மில் வச்சுட்டு இப்போ எக்கு ரெடி பண்ண போகிறோம். 3 எக்கு எடுத்துக்கிட்டேன். தாராளமாக 3 எக்கு எடுத்துக்கிடலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. அதிலே லைட்டாக நான் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா நல்லா நல்லா ஃப்ரை பண்ண மாதிரி வந்துடும். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். வதங்கிருச்சு பாருங்கள், முட்டை நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதோடு சேர்த்துக்கிடலாம். அதையும் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நான் மாவு ரெடி பண்ணியிருக்கேன். வெறும் சப்பாத்தி மாவு தான். கோதுமை மாவில் வெறும் உப்பு தண்ணி ஊற்றி நல்லா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வளர்த்து நல்லா ரெடி பண்ணிவிட்டு இப்போ நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சு. எக்கையும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோதுமை மாவை வளர்த்து போட்டு எடுக்கிறது தான். லைட்டாக பசு நெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயும் ஊற்றிக்கிடலாம். நான் பசு நெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்குமேண்டு இந்த மாதிரி லைட்டாக தவாவில் போட்டு எடுத்துக்கிறேங்க. தோசைகள்லேயும் எடுத்துக்கிடலாம். போட்டு எடுத்துகிட்டு இதை ஒன் சைடாக வச்சு நல்லா பரட்டி எடுத்தோம்னா வெஜ்ஜி முறுத்தப்பா ரெடி ஆயிடுச்சு. இப்படியும் பண்ணலாம். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரோல் மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரியும் சாப்பிடலாம். இதான் இன்றைக்கி எங்களுடைய ஸ்பெஷலு. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு பார்த்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் டேஸ்ட் எப்போவுமே நல்லா வரும். மாவு மட்டும் நம்ம நல்லா பிசைஞ்சு ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிடணும். மாவுடைய டேஸ்ட்டு தான். வெஜ்ஜி நல்லா வதங்கி ரெடி ஆகுனா கூட இந்த மாதிரி டேஸ்ட்டு வரும். லேசாக நெய் ஊற்றிக்கிறேன். பசு நெய்ங்கிறனால லைட்டாக தான் ஊற்றிக்கிறேன். அந்த வாசனையோடு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.